வணக்கம் தலைவா. புதிதாக அமையவுள்ள தாவேகா கூட்டணியுடைய முதல்வர் விஜய் அவர்களுடைய அமைச்சரவையில் யார் யாரெல்லாம் இடம்பெற போகிறாங்க, இதனுடைய சிறப்பம்சங்கள் என்ன, தாவேகா நிர்வாகிகள் யார் யார் புதிய அமைச்சராக வரப்போகிறாங்க, விஜய்க்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்ட நிகழ்வுகள் என்ன இருக்குது, பெரும்பான்மையை பெற்ற விஜய் அடுத்த கட்டத்திற்கு என்ன செய்ய போகிறாங்க, எப்பொழுது அடுத்த கட்ட நிகழ்வு, புதிய அறிவிப்புகள் எப்பொழுது வெளியாகும், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழக வெற்றி கழகத்தின் புதிய அமைச்சரை மற்றும் நிர்வாக மாற்றங்கள், இந்த வீடியோ அதை பற்றி தான் சொல்லுதுங்க. தமிழக அரசியலில் தமிழக வெற்றி கழகம் ஏற்படுத்தியுள்ள அதிரடியான மாற்றங்கள் மற்றும் அக்கட்சியின் அமைச்சர் பட்டியல் குறித்த தகவல்கள் வழங்குகிறது. அக்கட்சியின் தலைவர் விஜய் பாரம்பரிய அரசியல் முறைகளை தவிர்த்து செயல்திறன் அடிப்படையில் நிர்வாகத்தை அமைக்க முயற்சிப்பதாக இதில் விளக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக முதலமைச்சர் பதவிகளோடு நிதித்துறையும் தன் வசம் வைத்துக் கொள்ள அவர் திட்டமிட்டிருக்கிறார். நிர்வாக ரீதியாக பெரிய சிக்கலாக பார்க்கப்படுகிற ஜேடிடி பிரபாகரன், புசி ஆனந்த் மற்றும் ஆதவ் அர்ஜுனா, செங்கோட்டையன் ஆகியோருக்கு வழங்கப்பட்டுள்ள துறைகள் மற்றும் மாவட்ட ரீதியான பிரதிநிதித்துவத்தில் நிலவும் சவால்கள் குறித்தும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். பெண்களுக்கு போதிய இடஒதுக்கீடு மற்றும் வெற்றி பெறாத மாவட்டங்களில் அங்கீகாரம் போன்ற அரசியல் சிக்கல்களை விஜய் எவ்வாறு பெறுவார் என்றது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போதைய எதிர்பார்ப்பு இறுதியில் புதிய அமைச்சராக விஜய்க்கு ஒரு நிர்வாக தேர்வாக அமையும். இந்த தொகுப்பு அதை பற்றி தான் விளக்குது. ஸோ தாவேகால அமைச்சரவை தமிழக அரசியலில் ஒரு புதிய நிர்வாக கலாச்சாரத்தையே ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றத நம்ம நிச்சயமாக வெளிப்படுத்தி சொல்லலாம். இது ஒரு தமிழக அரசியலில் ஒரு புதிய கலாச்சார மேம்பாட்டையே ஏற்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது என்ன ஏற்பாடு, எப்படியெல்லாம் இது நடந்திருக்கு, யாருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா நிர்வாக புரட்சிகள் எல்லாமே வெடிச்சிருக்கு என்பதை எல்லாமே வீடியோவில் கிளியர் கட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். தமிழக அரசியலில் வெற்றி கழகம் ஏற்படுத்தியுள்ள அதிரடி மாற்றங்கள் தான் இதில் வந்திருக்கு. ஸோ முதலமைச்சர் பதவியோடு நிதித்துறையும் தன் வசம் வைத்துக் கொண்டிருக்கார் விஜய். புதிய நிர்வாக மாதிரியோடைய சிறப்பம்சம் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப பாரம்பரிய அரசியலை தவிர்த்து சாதி சமநிலை மற்றும் கூட்டணி கட்சிகள் மூல அழுத்தங்களுக்கு பணியாமல் தன்னிச்சையாக துணிச்சையான முடிவெடுக்கை எடுக்க கலாச்சாரத்தை கொண்டு வரக்கிறார். ஓகேங்களா? ஸோ முதலமைச்சர் விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நிதித்துறை தன் கண்ட்ரோலில் இருக்கும் அப்படின்றது எதிர்பார்க்கும். தமிழக வரலாற்றில் பொதுவாக கல்வித்துறை மட்டுமே முதலமைச்சருடன் இருக்கும். ஆனால் நிர்வாகத்தில் முழுமையான கட்டுப்பாட்டை உறுதி செய்ய விஜயுடன் நிதித்துறை தன்வசம் வைத்துக் கொண்டிருக்கிறார். ஸோ உத்தேசமான அமைச்சரவை பட்டியலில் ஜேடி பிரபாகரன் சபாநாயகராக தேர்வு. அனுபவம் வாய்ந்த ஒருவரை சபாநாயகர் நியமிப்பதன் மூலம் சட்டமன்ற விவாதங்களை சீராக கையாள திட்டம். புசி ஆனந்த் நகராட்சி நிர்வாகம், குடிநீர், சாலைகள் போன்ற நகர்ப்புற உட்கட்டமைப்புகளை மேம்படுத்த விஜய் நம்பிக்கைக்குரியவரிடம் இந்த பொறுப்பு வழங்கப்படுகிறது. செங்கோட்டையன் பொதுப்பணித்துறை, சாலைகள் மற்றும் அணைகள் போன்ற பெரிய கட்டுமான திட்டங்களை நிர்வகிக்க மூத்த அரசியல் குழுவின் அனுபவத்தை பயன்படுத்த திட்டம். மின்சார மற்றும் மதுவிலக்குத்துறை, இதுக்கு முக்கிய துறைகளுக்கு ஆதவ் அர்ஜுனா மற்றும் நிர்மல் குரால் ஆகிய இடத்துல கடும் போட்டிகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 108 இடங்களை பெற்ற விஜய்க்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பெரும்பான்மை கிடைத்து விட்டது. ஸோ இன்று இல்லைன்னா நாளை முதல்வராக பதவியேற்க போகிறாங்க. ஒரு மாவட்டத்திற்கு ஒரு அமைச்சரை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அனைத்து பகுதிகளுக்கும் சமமான முக்கியத்துவம் அளிக்க ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு அமைச்சர் என்ற புதிய ஃபார்முலாவை கொண்டு வரதுக்கு சொல்லிட்டு இருக்காரு விஜய் அவர்கள். ஸோ நிதித்துறை வந்து தன் வசம் இருக்கிறதுனால மீதி மாவட்டங்களில் ஒரு அமைச்சரை கொடுக்கலாம். கட்சிகள் சந்திக்கும் சவால்கள், மாவட்ட பிரதிநிதித்துவ சிக்கல், ஒவ்வொரு தொகுதிகளும் வெற்றி பெறாத தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு அமைச்சரவையில் இடமில்லை என்ற முடிவு விமர்சனங்களை எழுப்பியுள்ளது. உள்கட்சி போட்டி, மின்சாரம் மற்றும் மதுவிலக்குத்துறை ஆதவ் அர்ஜுனா மற்றும் நிர்மல் குமார் இடையே மிகப்பெரிய இணைகள் போட்டி நிலவுவது கட்சியின் முதல் உட்கட்சி சவாலாக பார்க்கப்படுகிறது. பெண்கள் பிரதிநிதித்துவம், ஏற்கனவே சென்னையில் 3 வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதால் மரிய வில்சன் போன்றோருக்கு இடம் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இது பெண்கள் பிரதிநிதித்துவத்தை குறைக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. ஸோ அமைச்சரவை சந்திக்கும் சவால்கள் எல்லாமே இதுக்கு. ஸோ இதனால் பிராந்திய பிரதிநிதித்துவ சிக்கல்கள் எல்லாமே இதில் வந்துட்டுருக்கு. ஸோ இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா
புதியதாக ஒரு வந்து பார்த்திங்கன்னா சாதி பிராந்திய செல்வாக்கு பணபவம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. புதிய செயல்திறன் சார்ந்த அணுகுமுறையை வந்து விஜய் அவர்கள் கொண்டு ஒரு புதிய அமைச்சரவையை நடத்த திட்டமிட்டிருக்காங்க. ஸோ முதல்வராக பதவியேற்க விஜய் கூட வந்து பார்த்திங்கன்னா 33 அமைச்சர்களும் பதவியேற்பாங்க அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ஸோ விரைவில் ஒரு நல்ல செய்தியை இன்னும் ஒரு சில தினங்களில் நாம் எதிர்பார்க்கலாம். விஜய் போடுற முதல் கையெழுத்து அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப மகளிருக்கு இலவச பேருந்துவாக இருக்கும் 2500 ரூபாய் திட்டத்தை கொண்டு வர போகிறாரு. ஓகேங்களா. மகளிர் உரிமை தொகை. ஸோ பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம். அடுத்தடுத்த தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க நீங்கள் நம்மளுடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.